guys, welcome to Cine News. குட் பேட் அக்லி படத்துக்காக ரீமேக் செய்யப்படும் அஜித்தின் எவர்கிரீனான ஹிட் சாங். அஜித் நடிப்பில் பல வருடங்களாக உருவாகி வந்த விடாமுயற்சி இன்னும் சில தினங்களில் திரைக்கு வருகிறது. இதற்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பித்த நிலையில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க. இந்த விடாமுயற்சி படம் ப்ரீ புக்கிங்லேயே பாக்ஸ் ஆஃபீஸை உடைக்கிற அளவுக்கு வசூல் வட்டியை நடத்தியிருக்கு. அதே போல ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகியிருக்கு. பொங்கலுக்கே வர வேண்டிய இந்த படம் விடாமுயற்சியால தான் தள்ளி போச்சு. ஆனாலும் ரசிகர்களை ஏமாற்றாமல் பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்கிறதாம். அதுல தற்போது ஒரு தகவல் கசிந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக நடிக்கும் குட் பேட் அக்லி படத்துக்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஒரு எவர்கிரீனான ஹிட் பாடலை ரீமிக்ஸ் செய்ய உள்ளாராம். நடிகர் அஜித் குமாரின் 63வது படம் குட் பேட் அக்லி. இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இதற்கு முன்னர் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, மார்க் ஆண்டனி போன்ற வெற்றி படங்களை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்குகிறார். நடிகர் அஜித்துடன் இணையும் முதல் படமும் இதுதான். இந்த படத்துல நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். விடாமுயற்சி படத்திலையும் த்ரிஷா தான் ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தை தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக விளம்பரம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்காங்க. அண்மையில் சக்க போடு போட்ட புஷ்பா 2 படத்தையும் இந்த நிறுவனம் தான் தயாரித்திருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித்துடன் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, ஜோகி பாபு, சுனில் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. இந்த படத்துக்கு முதலில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாக இருந்த நிலையில பின்னர் அவர் அதுல விலகியதால அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பாளராக கமிட் ஆகியிருக்கிறார். குட் பேட் அக்லி படத்தின் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருதாம். இந்த படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இது ரொம்பவே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இந்த படத்தின் மூலமா ஒரு புது ட்ரெண்ட் தமிழ் சினிமாவில் உருவாகி இருக்கு. இந்த படத்துக்கு பிரீமியர் காட்சியும் திரையிடப்பட உள்ளதா. வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வர உள்ள நிலையில ஏப்ரல் 9ஆம் தேதியே இந்த படத்தின் பிரீமியர் காட்சி பிரத்யேகமாக திரையிடப்பட இருக்காம். அடுத்து வரும் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இது ஒரு ட்ரெண்ட் செட்டாக அமையும் என சொல்லப்படுது. இந்நிலையில தான் குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு தரமான சூப்பர் டூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அதன்படி குட் பேட் அக்லி படத்துக்காக அஜித்தின் எவர்கிரீன் ஹிட் பாடலை ரீமிக்ஸ் செய்ய உள்ளதாகவும் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மார்க் ஆண்டனி படத்துல இவர் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாடலை ரீமிக்ஸ் செய்திருந்தது பெரிய அளவில் ஹிட் ஆன நிலையில தற்போது அந்த முறையை இந்த படத்துக்கும் பின்பற்றுவாரா என்றுதான் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. தற்போது குட் பேட் அக்லி படத்துக்காக அவரின் தீனா படத்தில் இடம்பெற்ற வத்தி குச்சி பத்திக்காதுடா பாடலை தான் ரீமிக்ஸ் செய்ய உள்ளாராம். தீனா படம் ரிலீஸ் ஆன போது மாஸ் ஹிட் அடித்த அந்த பாடல் தற்போது மீண்டும் ரீமிக்ஸ் செய்யப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. இந்த வத்தி குச்சி பத்திக்காதுடா பாடல் தீனா படம் ரிலீஸ் ஆன அந்த நிலையிலேயே இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் திரும்பவும் ரீமிக்ஸ் செய்யப்பட்டா ரசிகர்களுக்கு எப்படி குஷியா இருக்கும். அதைத்தான் இந்த படத்திலையும் படக்குழு எடுப்பதாக இருக்கிறாங்க. இதுதான் குட் பேட் அக்லி படத்துல இருந்து வந்த புதிய அப்டேட். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சினி நியூஸுடன் இணைத்திருங்கள். தேங்க்யூ, பாய்.